இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். திவ்ய நற்கருணையில் வீட்டிருக்கும் எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தின் வழியாக நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் செய்கிற அற்புத செயல்களுக்காகவும் எங்களுக்கு நீர் கூறுகிற ஆறுதலான வார்த்தைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் அவர் உள்ளத்தை திறந்தார் என்று. பவுல் பேசியதை கேட்பதற்குள்ள பக்குவத்தை ஆண்டவர் அவருக்கு திறந்து வைத்ததையும், ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகம் அதன் மூலமாக வெளிப்பட்டதையும் நாம் உணர முடிகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது என்னை பற்றி சான்று பகருவார் என்று. தூய ஆவியானவர் ஆண்டவரின் அரும் பெரும் செயல்களை வெளிப்படுத்துகின்றவர். தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும்பொழுது நாம் செய்கின்ற செயல்களில் வெற்றியையும் ஆண்டவரின் திருவுளப்படி நாம் நடப்பதற்கு அவர் உதவி செய்வார். எனவே தூய ஆவியின் தூண்டுதலை பெற்ற அப்போஸ்தலர்களைப் போல, தூய ஆவியின் கொடைகளை பெற்ற அப்போஸ்தலர்களைப் போல நாமும் தூய ஆவியை பெற்று, கொடைகளை பெற்று, ஆசீர்வாதங்களை பெற்று ஆசீர்வாதமாக மாற ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவர்கள் உடல் உள்ள ஆன்மீக நலனுடன் வாழ அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நாம் நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் தவறாமல் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி அருளும். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.